ஹலோ கைஸ், தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து கொடுத்துருந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு இன்டர்வியூ எத்தனாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி எத்தனாம் தேதியோட இன்டர்வியூ வந்து முடியுது. ஸோ அந்த இன்டர்வியூக்கு உண்டான கால் லெட்டர் வந்து எப்போ வரும், எந்தெந்த மாவட்டத்துக்கு எந்தெந்த தேதியில் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட்ல இருந்து கொடுத்திருந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு 1483 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருந்தாங்க. ஒரு மாவட்டத்துக்குமே எவ்வளோ காலி பணியிடங்கள் அப்படின்றதையுமே ஸ்பிளிட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி வந்து 9ஆம் தேதியோட வந்து முடிவடைந்திருந்தது. எல்லாருமே அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன, இதற்கு இன்டர்வியூ தான். எல்லாருமே இன்டர்வியூக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்டர்வியூ கால் லெட்டர் இன்னைக்கு வந்துருமா நாளைக்கு வந்துருமா அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருப்பீங்க. ஸோ இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதியிலிருந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து வர ஆரம்பிச்சிடும். 24, 25ஆம் தேதியிலேருந்து இன்டர்வியூ கால் லெட்டர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்டர்வியூ எப்போன்னு பார்த்தோம்னா டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இன்டர்வியூ. ஸோ டிசம்பர் 3ஆம் தேதிக்குள்ளே மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ கால் லெட்டர்ன்றது வந்து கையில் கிடச்சிடும். ஸோ உங்களுடைய கால் லெட்டரில் இன்டர்வியூ தேதி என்ன போட்டிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அந்த தேதியில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இன்டர்வியூ வந்து டிசம்பர் 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் வந்து நடக்குது. உங்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதியாக இருக்கலாம், இல்லை டிசம்பர் 12ஆம் தேதியாக கூட இன்டர்வியூ வந்து இருக்கலாம். ஸோ என்ன டேட் வருது அப்படின்றத கால் லெட்டர் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கோங்க. 24ஆம் தேதி இல்லைனா 25ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த கிராம ஊராட்சி செயலாளர் இன்டர்வியூக்கு போகிறப்போ நம்மளுடைய ட்ரெஸ் கோட் எப்படி போகணும், ஸோ இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்பாங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற விவரங்கள் எல்லாமே இனி அப்கமிங் வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த இன்டர்வியூவை ஒரே அட்டம்ப்ட்லேயே கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருக்கோம். என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்ற எல்லாமே இனி உங்களுக்கு டெய்லி வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நம்ம போகணும், இந்த கொஸ்டின்ஸ் தான் அவங்க கேட்பாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். அண்ட் ப்ராப்பர் ட்ரெஸ் கோடு எப்படி போகணும், ஏன்னா ட்ரெஸ் கோடுக்குலாம் நமக்கு மார்க் வந்து இருக்குது. அந்த ட்ரெஸ் கோடு எப்படி போகணும் அப்படின்றது எல்லாமே ஒன்று நான் உங்களுக்கு இனிமேல் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.